மூச்சு நின்றாலும் பேச்சு மறைத்தாலும் முத்தமிழை மறக்காமல் நீரூற்றி சீராற்றி பாராற்றிய தன் தமிழ் காவலர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி உரையை துவங்குகின்றேன். தமிழ் சங்கத்தில் வாழ்ந்த பல ஆன்மீக தலைவர்களுள் வள்ளலார் என்றழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரும் ஒருவர். உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர். இந்த உலகில் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் பரவ வேண்டும் என்பதற்காக கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் திருவருட்பிரகாச வள்ளலார் என்றழைக்கப்படும் சிதம்பர ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற இத்தொடரை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நம் அனைவரின் நினைவிற்கு வருபவர் வள்ளலார் தான். ஈடு இணையற்ற தவயோகியாகவும் சிறந்த சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் வள்ளலார். வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் 1823 ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ராமையா பிள்ளை என்பவருக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உள்ளனர். வள்ளலார் 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே தந்தை இறந்து விட்டார். தந்தையின் இறப்பிற்கு பின் அவரது குடும்பம் திருவள்ளூரில் உள்ள பொன்னேரியில் வாழ்ந்து வந்தனர். பின்பு சென்னையில் உள்ள 7 கிணறு பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். 7 கிணறு பகுதியில் வள்ளலார் அவர்கள் தனது மூத்த சகோதரரான அண்ணன் சபாபதி முதலியாரின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்தார். தனது தம்பி வள்ளலார் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பிய அண்ணன் சபாபதி அவர்கள் வள்ளலாரை காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில சேர்த்தார். கல்வியில் சிறிதளவும் நாட்டமில்லாதவர் வள்ளலார். இருப்பினும் தமிழில் மாபெரும் புலமை பெற்றவர் வள்ளலார். தினமும் வகுப்பு முடிந்ததும் கந்தக்கோட்டம் முருகனை சென்று வணங்குவது மாபெரும் கொள்கையாக கொண்டிருந்தார். ஒருமுறை காஞ்சிபுரம் மகா வித்துவான் வள்ளலாருக்கே தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றபோது வள்ளலார் அவர்கள் முருகன் சன்னதி முன்பு அமர்ந்து ஒருமையுடன் நினதிரு மலரடி நினைக்கின்ற புத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிய பாடலை கேட்ட காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியார் அவர்கள் கண்ணீர் மல்க மெய் மறந்து கண்ணீர் வடித்தார். பின்பு அண்ணன் சபாபதியாரிடம் சென்று வள்ளலாருக்கு என்னால் கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது, அவர் ஒரு தெய்வ பிறவி என்று கூறிவிட்டார். 1858 ஆண்டு சென்னையிலிருந்து கடலூருக்கு வந்த வள்ளலார் அவர்கள் 1865 ஆண்டு சத்திய சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். இந்த அமைப்பின் மூலம் கடவுள் ஒருவரே, அவர் ஜோதி வடிவானவர், சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவது, ஜீவ காருண்யம், மக்களின் பசியை போக்குவது போன்ற கொள்கைகளை பின்பற்றினார். பல யோக தியான சாதனைகளை கைவரப்பெற்ற வள்ளலார் அவர்கள் அவற்றை ஆன்மீகத்திற்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்தினார். எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்று குறிக்கும் வண்ணம் அவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சுத்த சமய சமரச சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். அதாவது ஆன்மீகத்திற்கு சாதி ஒரு பொருட்டல்ல, எந்த சாதியினராக இருந்தாலும் சன்மார்க்கி ஆகலாம் என்றார். சாதி சழக்கை விட்டேன், சாருச்சோதியை கண்டேனடி என்றும் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக மலை வரும் சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற போன்ற பாடல்களில் அவரின் சன்மார்க்க அமைப்பின் கொள்கைகள் காண முடிகிறது. அது மட்டுமின்றி அண்ணன் சபாபதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது வள்ளலார் அவர்கள்தான் ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்றார். அப்பொழுது அவர் பாடிய தேவார பாடல்கள் மக்கள் அனைவரையும் கட்டி ஈர்த்தது. அவர் மொத்தம் 40,000 பாடல்களை பாடியுள்ளார். அதில் முதல் நூல் தெய்வமணி மாலையாகும். இவர் பாடிய பாடல்கள் மக்களை நன்கு கவர்ந்ததால் இதை அறிந்த அண்ணன் சபாபதி அவர்கள் வள்ளலாரை அவர் போக்கிலேயே விட்டுவிட்டார். தனது வாழ்நாளின் பெரும் பகுதியையும் சென்னையிலேயே கழித்த வள்ளலார் அவர்கள்
நவீன சமுதாயத்தின் பிரச்சனைகளை உணர்ந்திருந்தார். அவருடைய காலத்தில் அவருடைய சிந்தனைகள் முற்போக்குடையதாக கூறப்பட்டாலும் தற்பொழுது உலகெங்கும் ஒத்த கொள்கைகள் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றப்படுகின்றன. அது மட்டுமின்றி அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையையும் நிறுவினார். அனைத்து சமய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்கத்தையும் நிறுவினார். 1867 சிதம்பரம் அருகே உள்ள வடலூரில் சத்திய தர்மசாலையையும் நிறுவினார். மக்களின் பசித்துயரை போக்க வேண்டும் என்று எண்ணி சத்திய தர்மசாலையையும் நிறுவினார். இவர் அப்பொழுது தான் தொடங்கிய சேவைகளில் இந்தியாவெங்கும் பஞ்சம் நிலவியது. வங்காளம் முதல் தமிழ்நாடு வரை லட்சக்கணக்கானவர்கள் பட்டினியால் மடிந்தனர். இருப்பினும் அனைவருக்கும் உணவளிப்பதே என் கொள்கை என்று கொண்டிருந்தார் வள்ளலார் அவர்கள். மாபெரும் யோகியாக திகழ்ந்த வள்ளலார் அவர்கள் கடவுள் ஒருவரே மற்றும் ஜீவகாருண்யம் ஆகிய இரண்டையும் தலையாய கொள்கையாக கொண்டிருந்தார். இது உலக மக்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை உலக மக்களுக்காக அருளி சென்றார். எந்த மனிதன் பட்டினி கிடப்பதை பார்த்து கொண்டு ஒருவன் இருக்கிறானோ அது மாபெரும் பாவம் என்று கூறினார். அவர் அன்று ஏற்றி வைத்த இந்த தர்மசாலை என்ற விளக்கு இன்றும் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சபாபதியின் வற்புறுத்தலுக்கும் சொல்லுக்கும் உட்பட்டு வள்ளலார் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணம் வாழ்க்கையை வெறுத்து அன்றிரவே ஆன்மீகத்தின் வழியில் துறவியாக சென்றார். அவர் ஆன்மீகத்தை எந்த அளவிற்கு நேசித்திருப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒருமுறை படியில் அமர்ந்து கொண்டு தீபத்தை வைத்து ஆன்மீக சொற்பொழிவுகளை எழுதி கொண்டிருக்கும் போது தீபம் எண்ணெய் இல்லாமல் அணைய தொடங்கிவிட்டது. இருப்பினும் வள்ளலார் அவர்கள் எழுதி கொண்டே இருந்தார். பின்பு எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீர் ஊற்றினார். அத்தீபம் அணையாமல் சுடர்விட்டு எரிந்தது. எண்ணெயை ஊற்றியது போலவே அவர் எந்த அளவிற்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டிருந்தால் இது நடந்திருக்கும். இப்படி தனது வாழ்நாள் முழுவதும் மக்களின் நன்மைக்காகவும் பசித்துயர் போக்கவும் ஆன்மீகத்திற்காகவும் வாழ்ந்த மாபெரும் தவயோகி சீர்திருத்தவாதி வள்ளலார் என்பவர் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1874ஆம் ஆண்டு தனது 51வது நாளில் இயற்கை எழுதினார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.